இங்கே நிறைய பேர் நினைக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு நாள் சாமியார் சிஸ்டருக்கு சோறு போட்டுட்டு அதோட நமக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. பாருங்கள், நான் சின்ன சாமியார சகாயமாதா கோயிலில் இப்போ இருக்கிற கோயிலில் தான் இருந்தேன். அங்கே வீடு சந்திக்க போகும்போது சாயந்தரத்தில் வீடு சந்திக்க போவோம். அப்போ சின்ன சாமியார் ஒரு ஃபாதர் சொன்னார், வீட்டில் இருக்கிறவங்க எது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லப்படாது, மனசு கஷ்டப்படும். முதல் வீட்டுக்கு போனேன், நல்ல காஃபி ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க, வாங்கி நல்ல ஜம்முன்னு குடிச்சிட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறேன். அடுத்த வீட்டுக்காரர், என்ன ஃபாதருக்கு இப்போ தான் காஃபி குடிச்சிருந்தேன். சரி அப்போ நான் கூலிங்க ஏதாவது குடிங்க. உடனே பேண்டா ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த வீட்டுக்காரமாக இவ்வளோ பெரிய கிளாஸில் ஊற்றி கொடுத்துச்சு. நான் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு வச்சிடலாம் தான் வாயில் வச்சேன். ஜில்லுன்னு இருந்தோம், ஜல்லுன்னு போச்சு. அடுத்தது வீட்டுக்கு போனால் ஒரு பாட்டியம்மா, ஃபாதர்லாம் காப்பி குடிக்க மாட்டாங்க, பால் கொடுமா. மருமக சொன்னோன்னையும் பால் ஆற்றிட்டு வந்து நிற்கிது. இல்லைம்மா இப்போ தான் காப்பி பேண்டா, எங்கள் வீட்டில் கை நினைக்காம போப்பட. சரி கொண்டா அப்படின்னு அதையும் வாங்கி ஊற்றிட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறேன். ஒரு கூரை வீடு, இம்மாந்துண்டில் கலரு கருப்பு கலர் வாங்கி வச்சுக்கிட்டு நிற்கிது கடையில். இல்லைம்மா இப்போ தான் காப்பி பேண்டா பாலுமா, ஒரு மாதிரியா இருக்குமா. ஆமாம், பணக்காரங்க கொடுத்தா குடிப்பார், ஏழைங்க கொடுத்தா குடிக்க மாட்டார், போய் கடையில் கொடுத்துட்றா இந்த சாமியார் ஒரு மாதிரியா பேசுகிறார், அடையாமா கொண்டாமான்னு அதையும் வாங்கி ஊற்று. இப்படியே உடுவுடா இப்போ தின்னுவிட்டு கடைசியில் இந்த கூட வந்துச்சு ஒரு அம்மா, அது வச்சிச்சு பாருங்கள் பெரிய ஆப்பு. அது எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு, சாப்பிடாம போனால் எப்படி. இல்லைம்மா இவ்வளோ சாப்பிட்டு ஒரு மாதிரியா இருக்குமா, கல்லை தின்னாலும் கரையிற வயசு சாமி வா அப்படின்னு 2 முட்டையை ஒரே மாதிரி அடை மாதிரி போட்டு அப்படியே கொண்டு வந்து போடுது தட்டில். ஏம்மா உனக்கு நல்லா இருக்காம்மா, இதுவே நல்லா இருக்கும் சாமி, சாப்பிட்டு பாரு. அது சாப்பிட்டுட்டு போய் படுத்தேன். 11-12 மணிக்கு படுத்தேன் பாருங்கள். 1 மணிக்கெலாம் எழுப்பிடுச்சிங்க. அப்புறம் தூக்கி பிடிச்சவன் தான். அப்புறம் என்ன நடந்துடும் உங்களுக்கு தெரியும்.